1/10/2025 தனலட்சுமி DL20 உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு பார்த்துடலாம். நேற்று பாருங்கள், நம்ம ஆல்போர்டு 9-2 கொடுத்துருந்தோம். 2ஆம் நம்பர் சாலிடாக வந்திருக்குது. 5 சப்போர்ட்டு கொடுத்தோம், 5க்கு 0 வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டி போர்டுக்கு போயிருக்குது. இன்னைக்கு ரிசல்ட்டு 0622 622 ரிசல்ட்டு. டி போர்டு 0 4Dயில் வந்து 0 போயிருக்குது. சரிங்களா, 0 மேலே போயிருக்குது. அடுத்து 6 இங்கே வந்திருக்குது. 2-2ன்னு இங்கே வந்திருக்குது. நேற்றையும் நம்ம சொல்லி தான் போயிருந்தோம் 2 எங்கே வேணாலும் வரலாம் அப்படின்னு. 2 வந்திருக்குது. சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 2Dயில் கொடுத்தது 2ஆம் நம்பர் தான் நம்ம சாலிடாகவே கொடுத்துருக்குறோம். 2 மொதல் ப்ராயர்ட்டியே நம்ம வந்து 2ஆம் நம்பர் வரணும் தான் சொல்லி கொடுத்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா 2Dலேயே நம்மளுக்கு பாருங்கள் 7 இருக்குது. 7க்கு பவர் 2. சரிங்களா, 2-2ன்னு இந்த மாதிரி ரிசல்ட் வந்திருக்குது. 2ஆம் நம்பர் நம்ம சாலிடாகவே டபுள்ஸ் வரும்னு தான் சொல்லியிருந்தோம். வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் சொல்லியிருந்தோம். அதனால் வந்துருக்குது. சரிங்களா, 3 டிஜிட்டலை பொறுத்தவரைக்கும் நம்ம வேறு மாதிரி தான் வைப்போம். சில நேரங்களில் நம்மளுக்கு கிடைக்கிற நம்பரை அப்படி வைப்போம், அதில் வந்தால் உண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 7க்கு பவர் 2 297ன்னு வச்சுருக்குறோம். சரிங்களா, ஆக மொத்தத்தில் ஒரு நல்ல வின்னிங் தான் சொல்லணும். கொஞ்சம் ஐடியா பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் எடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துருக்கும். சரிங்களா, நாளைக்கு கணிப்பு பார்த்தீங்கன்னா தனலட்சுமி 1ஆம் தேதி நாளைக்கு ஆல் போர்டை பொறுத்தவரைக்கும் 8-0. சரிங்களா, ஆல் போர்டில் 8-0 கொடுத்துருக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பரும் வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. அப்படி வந்துச்சுன்னா டபுள்ஸாக வந்தாலும் வரலாம், இல்லை 6-1ங்கிற மாதிரி பிசியில் வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும். நான் அதை பின்னாடி சொல்கிறேன். வரக்கூடிய நம்பர் நாளைக்கு நம்மளுக்கு எஸ்ஸிங்கில் கிடச்ச நம்பர் ஆல் போர்டு நம்பர் 8-0. சரிங்களா, 8க்கு பவர் 3, 0க்கு பவர் 5, சப்போர்ட்டுக்கு 2, 2க்கு பவர் 7. இதில் இருந்து நாளைக்கு ஆட்டம் இருக்கலாம். சரிங்களா, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4-3. சரிங்களா, பி போர்டில் 5-9. சரிங்களா, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6-0. இந்த 6க்கு தான் நான் சொன்னேன் 6 வரணும், இல்லைன்னா 1ஆம் நம்பர் வரலாம் சி போர்டில், இல்லை பி போர்டுக்கு வரணும். சரிங்களா, பி போர்டு சி போர்டு 1ஆம் நம்பர் வந்தால் வரலாம். சரிங்களா, நான் ஆட்டத்தில் ஒரு நம்பர் உள்ளே வந்துச்சுன்னா அதுக்கு பவர் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு 6-1ங்கிற மாதிரி நம்பர் கூட நாளைக்கு வந்தாலும் வரலாம். சரிங்களா, அதிகபட்சமாக எதிர்பார்க்குறது நம்ம வந்துட்டு 2ஆம் நம்பர் திரும்பவும் உள்ள ஆட்டத்தில் வருது அப்படிங்கிற மாதிரி தான். சப்போஸ் 2 வரலன்னா 7 நம்மளுக்கு பவர் நம்பர் கிடச்சிருக்கு இல்லையா, அந்த 7ஆம் நம்பர் வரலாம். அதிகபட்சமாக 2 தான் வரும் வந்தால். சரிங்களா, உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதேமாரி ஒரு நம்பர் நம்ம எடுக்கும்போது சாலிடாக ஒரு நம்பர் 3 டிஜிட்டல் வைக்கிறோம். சி போர்டை பொறுத்த வரைக்கும் இப்போ 0-1 6 சொல்லியிருக்கோம். 6க்கு பவர் 1, 0க்கு பவர் 5. அதை அப்படி பவர் பண்ணி வைக்க மறந்துடக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு 1 0 வரணும், இல்லைன்னா 5 வந்துடணும். சரிங்களா, ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 96, 86, 83, 65, 97, 64, 26, 42. சரிங்களா, இதிலிருந்து வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது அப்படியே அடிக்கலாம், ஏதாவது பவர் பண்ணி அடித்தா ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு அதில் ஏதாவது பவர் வருதா பாருங்கள். பவர் வந்தால் பவர் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, நாளைக்கு ஒரு டபுள்ஸ் வருமானு கேட்டிங்கன்னா வரணும், வர்றதுக்கு உண்டான அறிகுறி தான் இருக்குது. ஏன்னா நேற்று 7-2 கிடச்சிது, 2-7 கிடச்சிது, 8-3 இன்றைக்கி கிடச்சிருக்குது. சரிங்களா, அதையும் நான் பார்க்க வேண்டியது இருக்குது. நேற்று 2-7ன்னு கிடச்சிது, 2 டபுள்ஸ் வந்தது, அதே மாதிரி டபுள்ஸும் வந்துருச்சு. அதே மாதிரி நாளைக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் டபுள்ஸாக வர்ற மாதிரி தெரியுது. நம்மளுக்கு 8-3 கிடச்சிருக்குது. 3-8 டபுள்ஸாக வரணும், அப்படி இல்லைன்னா 0-6-4 இதிலேருந்து டபுள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா, உங்கள் கணிப்பில் இருக்கா பாருங்கள், இருந்தால் ப்ளே பண்ணிடுங்க. கண்டிப்பாக ஏபிக்கு ஒரு 3-3 8-3 அந்த மாதிரி மாற்றி மாதிரி, இல்லை 8 டபுளோ வர்றதுக்கும் வரணும். அதிகபட்சமாக ஏபிக்கு தான் வரும். ஓகேங்களா, என்னுடைய கணிப்பு பிரகாரம் ஏபிக்கு தான் வரணும். உங்கள் கணிப்புக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். ஏன்னா நம்ம 3 டிஜிட்டில் அந்த மாதிரி தான் கிடச்சிருக்குது. 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 688ன்னு கிடச்சிருக்குது. சரிங்களா, 8 பொறுத்த வரைக்கும். 3 பொறுத்த வரைக்கும் 33-0ன்னு கிடச்சிருக்குது. அந்த 33-0 அடிக்கிறாங்களா, இல்லை 33-5 அடிக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு டவுட்டு. இல்லை 33-6 வருதா. ஏன்னா இதுக்கு பவர் பண்ணோம்னா 3-3-6ன்னு வரலாம், இல்லை 3-3-1ன்னு வரலாம். சரிங்களா, அதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஏதோ ஒன்று டிஸ்ட் பண்ணி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி வந்தால், இந்த நம்பர்கள் வந்தால். சரிங்களா, அப்படி இல்லை என்றால் 438, 482, 390, 246,
396 528 இந்த நம்பர்லேருந்து வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதையும் பார்த்துக்கோங்க. உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குது என்னென்னு பாருங்கள். இது 528 வரலாம், இல்லைன்னா 523 வரலாம். சரிங்களா? 3ஆம் நம்பர் வந்துச்சுன்னா 83 வரதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இது என்னோடய ஜஸ்ட் ஒரு கணிப்பு தான். உங்கள் கணிப்புலேயும் வந்தால் பக்காவாக எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. நாளைக்கு நல்ல கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.